டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிய உறுப்பினர்களை நியமித்து தற்பொழுது தமிழக அரசானது அறிவிப்பாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதே போன்று 10 உறுப்பினர்கள் பணியிடங்கள் காலியாக இருந்த சூழ்நிலையில் இதற்கான கோப்பு தமிழக அரசின் சார்பாக அனுப்பப்பட்டது. ஆனால் ஆளுநர் அவர்கள் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது உறுப்பினர் நியமனம் செய்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான கோப்புகளில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்பொழுது கையொப்பமிட்டு அந்த கோப்புகள் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்பொழுது புதிதாக 5 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவா அருள் ஓய்வு பெற்ற IAS அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சரவணகுமார் ARS, தவமணி டாக்டர் தவமணி அவர்கள், உஷா குமார் பொருளாதார வல்லுநர், அதே போன்று டாக்டர் பிரேம்குமார் அவர்களும் மொத்தம் 5 உறுப்பினர்கள் இந்த பணியிடங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டு தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.